காரைக்குடியில பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக மதுரை விமான நிலையத்துல தாவேகா தலைவர் இறங்கி அதன் பின்னர் பிரச்சார வாகனத்துல செல்லும் போதுதான் சாலையில செல்லும் போதுதான் அவரை பின்தொடர்ந்து வந்த 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்துல விபத்துல சிக்கி காயமடைந்த ஒரு நிலையானது வீடியோ காட்சிகளும் வைரலாகி வருகிறது. குறிப்பாக கடந்த திருநெல்வேலி பிரச்சாரத்தின் போதே தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார வாகனத்துல செல்லும் போது ஏற்கனவே பலர் அவரது வாகனத்தை இருசக்கர வாகனத்துல இளைஞர்கள் மற்றும் தொண்டர்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ செய்து வந்தனர். அப்போது ஃபாலோ செய்து வந்த போது தான் ஏற்கனவே 5 வாகனத்திற்கு மேல விபத்து நிகழ்ந்து அதுல 15க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்த நிலையும் அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வைரலாச்சு. இது தொடர்பாக தாவேகா நிர்வாகிகள் மீதும் போலீசார் தரப்புல வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து தொடர்ச்சியாக தாவேகா சார்பிலும் ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டு வருகிறது. பிரச்சார வாகனத்துல தாவேகா தலைவர் செல்லும் போது யாரும் இருசக்கர வாகனத்துல ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் யாரும் பின்தொடர வேணாம் எனவும் விபத்துகள் நிகழ்வதால யாரும் பின்தொடர வேணாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. இதனை மீறியும் தொடர்ச்சியாக இளைஞர்கள் மற்றும் தொண்டர்கள் இது போன்று அவரது வாகனத்தை பின்தொடரக்கூடிய நிலையானது ஏற்பட்டு வருவதால சென்னை காவல்துறையினர் தான் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டனர். அதாவது அவர் வீட்டிலிருந்து நீலாங்கரையில இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து அவர் விமான நிலையம் வரை செல்லக்கூடிய வரை அதிகப்படியான தொண்டர்கள் கடந்த முறையே அவர் செல்லும் போது கூட்ட நெரிசல் அதே போன்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால பீக் அவர்ஸ் என்பதால சென்னை காவல்துறையினர் ஒரு காவலரை நியமிக்கப்பட்டு அவரது வாகனத்திற்கு பின்னாலேயே இருசக்கர வாகனத்துல அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் தொடர்ச்சியாக நீலாங்கரை வீட்டிலிருந்து சென்னை விமான நிலையம் செல்லும் வரை அவர் தொடர்ச்சியாக விஜயோட வாகனம் பின்னாடியே சென்றிருந்தார். அப்போது அங்க இருக்கக்கூடிய சிக்னல்ல விஜயோட வாகனம் நின்றாலும் அதே போன்று அவரது வாகனத்தை நம்ம அனுப்பக்கூடிய லைவ்ல பார்த்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு ரசிகர்கள் தொடர்ச்சியாக விஜயோட வாகனத்தை பின்தொடர்ந்தார்கள். இருப்பினும் அந்த காவலர் செல்ஃபி எடுக்க வேண்டாம், வீடியோ எடுக்க வேண்டாம், செல்போனை வைத்துவிட்டு ஓரம் செல்ல வேண்டும் என தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டார். ஃபாலோ செய்தாலும் ஃபாலோ செய்ய வேண்டாம் என தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டு பல இளைஞர்கள் பாதியிலேயே நிற்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அவர் விமான நிலையம் வரை எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுப்பதற்காக காவல்துறை நியமிக்கப்பட்டு அவர் சென்றார். ஆனால் மதுரை விமான நிலையத்தில் தாவேகா தலைவர் இறங்கி காரைக்குடிக்கு செல்வதற்காக சாலை மார்க்கமாக சென்ற போதுதான் அப்போது அங்கு போலீசார் ஏதேனும் பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததாலே இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர் சம்பவ இடத்திற்கு சென்றவுடன் தான் போலீசார் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நேற்று காரைக்குடி எஸ்பி சிவபிரசாத் இந்த சம்பவ இடத்திற்கு சென்று என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவர் தேவர் சிலை அருகே அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தால அந்த சுற்றி எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யலாம் எனவும் அவரது வாகனம் முழுவதுமே அதாவது அந்த பிரச்சார வாகனம் நிற்கக்கூடிய இடத்திற்கு சுற்றி மட்டுமே காவல்துறையினர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில தான் இவர் சாலை மார்க்கமாக செல்லும் போது எந்த விதமான காவலர்களும் அதாவது இது நெடுஞ்சாலை என்பதால வேகமாக அவர் செல்வார், அந்த பிரச்சார வாகனம் செல்லும் என்பதால எந்த விதமான காவலர்களும் அங்கு நியமிக்கப்பட்டு இருந்ததாகவே கூறப்படுகிறது. இருப்பினும் அந்த வாகனத்தை 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனத்துல தொடர்ந்த போது தான் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. ஏற்கனவே தாவேகா சார்பிலும் அறிவுறுத்தப்பட்ட போதும் இந்த விபத்து சற்று பார்க்கப்படுகிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.